ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி. உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கின் மேக்ஸிமம் சேவிங் அக்கவுண்ட். வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்கோ எல்லா கேள்விகளையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நிச்சயம் வீக்கெண்ட்ல அல்லது நேரம் கிடைக்கிறப்போ நம்ம ஷோலயே சார்ட்ட விளக்கம் கேட்டுடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 183 புள்ளிகள் அதிகரிச்சு 25,077 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 582 புள்ளிகள் அதிகரிச்சு 81,790 முடிஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட டீட்டெயிலா பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. இன்னைக்கு மண்டே மார்க்கெட் உற்சாகமா தான் ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அட்வான்ஸ் டிக்ளைன்ல வேற மாதிரி ஒரு கால்குலேஷனா இருக்கு. கரெக்டா பிடிச்சிட்டீங்க. இது எப்படி சார் ஒரு நல்ல ஒரு ஏற்றம் நினைக்கிறீங்களா இல்ல ஏதாவது மிக்சட் பேக் நினைக்கிறீங்களா? இல்ல நிச்சயமா ஏற்றம்ங்கிறதுல மாற்றம் இல்லை. அது மண்டேங்கிறது ஒரு காரணம் போக, ரெண்டாவது சென்ற வார கடைசியிலேயே அதற்கான ஒரு டோன் செட் ஆயிடுச்சு. சோ அதனால ஏறி இருக்கு. ஏன்னா கன்சிஸ்டன்டா நாள் முழுவதும் இன்னைக்கு சந்தை துவங்கியதுல இருந்து ஏறிட்டு வந்திருக்கு. பட் ஒரு 9:30 மணிக்கு ஏற ஆரம்பிச்சது ஒரு உச்சத்தை தொட்டதுங்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நண்பர்களுக்கு பின்னர். பட் அதற்கு பிறகு பெரும்பாலும் சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு வந்துருச்சு. 3 மணி வரைக்கும் பெரிய மாற்றங்கள் இல்லை. அந்த 25,075 இருந்து 25,080, 85, 95 போனிச்சு, திரும்ப 70. சோ ஒரு 20-30 புள்ளிகளுக்குள் தான் ஏற்ற இறக்கம்ங்கிறது மதியத்திற்கு பின்னர் இருந்தது பாக்குறோம். சோ தடுமாறுகிறது அந்த இடத்துல. அதனுடைய ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான் இங்க பாக்குவீங்க. நீங்க அட்வான்ஸை விட டிக்ளைன் அதிகமா இருக்கு. சந்தை இவ்வளவு நல்ல கணிசமாக நிப்டி ஏறி இருக்கு, சென்செக்ஸ் ஏறி இருக்கு. ஆனால் அட்வான்ஸை விட டிக்ளைன் அதிகமா இருக்குங்கிறத பாக்குறோம். அதற்கான காரணம் இதுதான். அட்வான்ஸை விட டிக்ளைன் அதிகமா இருக்குன்னா பிராடர் மார்க்கெட்ல, நான் நிப்டில சொல்லல, பிராடர் மார்க்கெட்ல அதிகமா இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ப்ராஃபிட் புக்கிங் வந்திருக்கும். ஏன் ப்ராஃபிட் புக்கிங் வருது அப்படின்னா, ஒரு பேட்டர்ன் செட் ஆயிருக்கிறத பார்த்திருப்பீங்க. இந்த ஜனவரிக்கு பிறகு இந்த நடப்பாண்டுல முதல் 9 மாதங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஒரு அதீத ஏற்ற இறக்கமா இருந்த அந்த மார்ச் மாசத்தை விட்டுருங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னாலே பெரும்பாலும் ஒரு 25,100, 25,200 வரையில ஒரு தடுமாற்றமும், அதை தாண்டி போனா கூட 25,400 கிட்ட அப்படியே மட்டுப்பட்டு வெளியே கீழே வந்துருது. திரும்ப அந்த 25,100 அப்படிங்கறது இன்னைக்கும் தொட முடியல. 25,095 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிட்டு இறங்கி இருக்கு. அதே சமயத்துல சப்போர்ட்ங்கிறது 24,900 ஒரு மைனஸ் சப்போர்ட், பட் 24,600 ஸ்ட்ராங் சப்போர்ட். இந்த ஒரு 500 இருந்து 600 புள்ளிகள்ங்கிறது ஒரு ரேஞ்ச் பவுண்டு ட்ரெண்டுங்கிறது கடந்த ஒரு பல மாதங்களாகவே இருக்கிறத பாக்குறோம். எப்பெல்லாம் 24,500, 600 கிட்ட வருதோ வேல்யூ பையிங் வருது. 25,000 தாண்டும் பொழுது ஒரு காஷியஸ் அப்ரோச், 25,500 கிட்ட போகும்பொழுது ப்ராஃபிட் புக்கிங், இப்படி ஒரு இருக்குது. அதனுடைய இதுதான் நீங்க இன்னைக்கு பாக்குறீங்க. டுவர்ட்ஸ் தி எண்ட் ஒருவேளை ப்ராஃபிட் புக்கிங் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அல்லது ப்ராஃபிட் புக்கிங் சொல்ல முடியாது, வாங்குவது குறைந்திருக்கலாம். பையிங் ஏன்னா அந்த பிரைஸ்ல வாங்குறது குறைஞ்சிருக்கு. which is very clearly shows that there is a resistance. அந்த 25,100ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்கிறத பாக்குறோம். அப்கோர்ஸ் அப்பர் சர்க்கியூட் இன்னும் லோயர் சர்க்கியூட்டா கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. 52 வார உச்சத்தை தொட்ட பங்குகளுடைய எண்ணிக்கையும் 52 வார உச்ச லோவை விட கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. பட் டிக்ளைன் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அதற்கு முக்கியமான காரணம் உலோகத்துறை பங்குகள் ஒரு கணிசமான இறக்கத்துல இன்னைக்கு முடிவடைந்தது. ரீசன் இருக்குங்களா அதுக்கு? இல்ல, தொடர்ந்து டாடா ஸ்டீல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மார்ச் மாசம் 130 ரூபாய்க்கு கீழே போன பங்கு. அதற்கு பிறகு மெல்ல மெல்ல ஏற ஆரம்பிச்சது. 155, 60 தடுமாறிக்கிட்டு இருந்தது. திடீர்னு 170 தாண்டியது. நேச்சுரலி ப்ராஃபிட் புக்கிங் வரும் இல்லையா? அந்த ஒரு உச்சத்தை தொடும் பொழுது அதுல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும். அந்த ப்ராஃபிட் புக்கிங் தான் இங்க வந்திருக்கிறத பாக்குறேன். இன்ஃபேக்ட் இன்னொன்னு நோட் பண்ணிருப்பீங்க, மெட்டல் ஸ்டாக் இறங்கிக்கிட்டு இருந்த அந்த காலகட்டத்துல எதிர்பாராத ஒரு அதிர்ச்சியா, இன்ப அதிர்ச்சியா ஒரு துறை அதிகரிச்சது. என்ன துறை? ஐடி. எஸ். சோ ஐடி துறை பங்குகள் இன்னைக்கு 2.25% அதிகரித்தது என்பது எதிர்பாராத ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். அது எப்பயோ ஒரு கட்டத்துல நடக்கும். பட் இன்னைக்கு அது எதிர்பாராதது. என்னன்னா அது ட்ரிகருக்கு ஒரு பெரிய பாயிண்ட், ஒரு இதா நான் எதுவும் பார்க்கல. டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு, கரன்சிக்கு நிகரா பார்க்கும் பொழுது என்எஸ்சில 88.91 இருக்கு. பட் அது பெரிய மாற்றம் எதுவும் இல்லை. ஏற்கனவே இருந்த போன வார கடைசியில இருந்த அதே அளவு தான். இறங்கவும் இல்லை, ஏறவும் இல்லை பெரிய அளவுல அப்படின்னு இருக்கு. பட் இருந்தாலும் ஐடி துறை ஏறி இருக்கிறது. இந்த சூழல்ல கவனமா இருக்கணும். இது இன்னும் கூட அதிகரிக்கலாம். நாளையோ நாளை மறுநாளோ அதிகரிக்கலாம். என்ன சந்தையில் சொல்லப்படக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசிஎஸ் அதனுடைய முடிவுகள். ஏன்னா இப்ப செப்டம்பர் மாதம் முடிஞ்சிருச்சு. சோ 2ஆம் காலாண்டு முடிவுகள் மெல்ல மெல்ல வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்பொழுது அதுல அதை பொதுவாக தொடங்கி வைக்கக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள்ல டிசிஎஸ், டாடா கன்சல்டன்சி நிறுவனத்தினுடைய 2ஆம் காலாண்டு முடிவுகள் அக்டோபர் 9ஆம் தேதி வெளிவரப்போவதாக தகவல் வந்திருக்கு. அதோட செகண்ட் இன்டரிம் டிவிடெண்டும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் உறுதியான டிவிடெண்ட் எல்லாம் அன்னைக்கு தான் நமக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இது வந்து ஆனால் இதுல எனக்கு என்ன புரியலைன்னா அந்த ரிசல்ட் வந்து எப்படி பாசிட்டிவா இருக்கும், நான் நெகட்டிவா இருக்கும்னு சொல்ல வரல, பட் பெரிய அளவுல பாசிட்டிவா இருக்குங்கிற எதிர்பார்ப்பு எப்படி இருக்க முடியும்? H1B விசா ஒரு பக்கம் அந்த இஷ்யூ இருக்கு, அதுல TCS வந்து அதை பயன்படுத்தும் விதத்தை வந்து கொஸ்டின் பண்ணிருக்காங்க அமெரிக்காவில் அதிகமா இருக்குன்னு. அது மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அந்த துறை கொஞ்சம் தொய்வோடு இருக்கும் பொழுது. ஸோ என்னுடைய கணிப்பு என்னன்னா மிகப்பெரிய அளவுல வீழ்ச்சியை சந்தித்த இந்த பங்குகள் வந்து ஏதோ ஒரு காரணத்துல ஒரு பைபேக் ஒரு பர்ச்சேஸ், அதாவது ஒரு வேல்யூ பையிங் வருது. பாட்டம் ஃபிஷிங்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல, பாட்டம் ஃபிஷிங் நடக்கிறது. அதனாலதான் வந்திருக்கு. ஏன்னா இதற்கு முன்பும் சில ஆண்டுகளுக்கு முன்பு, சமீபத்துல நான் சொல்றது ரொம்ப ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்பு 3000க்கு கீழே வந்த பொழுதெல்லாம் டிசிஎஸ்ல ஒரு பையிங் வந்தது. அதற்கு பிறகு 4500க்கு போனுச்சு. இந்த முறையும் அந்த மாதிரி போகும் நான் சொல்ல வரல, போகலாம் போகாமலும் இருக்கலாம். பட் அந்த மாதிரி நிறைய பேர் கருதுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் அந்த துறை வந்து ஒரு ஏற்றத்தை கண்டதுன்னு நான் நினைக்கிறேன். அதுல வந்து டிசிஎஸ் மட்டுமே இன்னைக்கு 3% கிட்ட ஏறி இருக்கு. LNT மைண்ட்ரி, டெக் மஹிந்திரா, கோஃபோர்ஜ், பெர்சிஸ்டன்ஸ், அந்த குறியீட்டில் இருக்கும் 10 பங்குகள் 10மே இன்னைக்கு விலையேற்ற பங்குகள் அப்படிங்கறத பாக்குறோம். சோ அது ஒரு வேல்யூ பை, ஒரு புல் பேக் அல்லது ஒரு பாட்டம் ஃபிஷிங், அதுதான் அதுல நடந்திருக்கதா நான் பாக்குறேன். அதனாலையும் தொடரும் என்றால் கூட கொஞ்சம் காஷியஸான அப்ரோச் இருக்கிறது பெட்டர். பாட்டம் ஃபிஷிங் தப்பு இல்ல, வேல்யூ பை பண்றது தப்பு இல்ல. பட் அந்த ரேலி அப்படியே ஒரு வாரத்துக்கு, ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு இருக்க போகுதுன்னு நினைக்க கூடாது. அது ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது அவ்வப்பொழுது இறக்கும், அது இருக்கும் அப்படிங்கறது நம்ம பாத்துக்கணும். அதுதான் நம்ம இந்த ப்ராஃபிட் புக்கிங்கிறது நம்ம வந்து மீடியால மெட்டல்ல எல்லாம் பார்த்தோம். இங்க வந்து வேல்யூ பைங்கிறது வந்திருக்கு. இது ஒரு சுழற்சி முறையில போய்கிட்டு இருக்கு. இந்த வாரம் முழுக்க எப்படி சார் இருக்கும்? இந்த வாரத்துல ஏதாவது முக்கியமான நிகழ்வு ஏதாவது இருக்கா? 2ஆம் காலாண்டு முடிவுகள் முக்கியமான ஒரு இதை பெறுகிறது. அது போக வழக்கம் போல வந்து பணவீக்கம் குறித்த புள்ளி தரவுகள் வர இருக்கும். இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இருக்கு இல்லையா, IIP, அது வரும். ஆகஸ்ட் மாதத்திற்கான தொழில் உற்பத்தி குறியீடு வெளிவரும். அது மாதிரி வந்து பணவீகம், மொத்த விலை குறியீடு, நுகர்வோர் விலை குறியீடு, இதெல்லாம் வர இருக்கிறது. இந்த மாதிரி தகவல்கள் வந்து சந்தையினுடைய போக்குல சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தும். கணிசமான மாற்றம் இருந்தால்தான் தாக்கத்தை ஏற்படுத்தும், இல்லைன்னா பெரிய தாக்கம் இருக்காது. ஆனால் முக்கியமான மாற்றம்ங்கிறது வந்து தனிப்பட்ட பங்குகளுடைய போக்குல வந்து இந்த ஏர்னிங் சீசன் ஸ்டார்ட் ஆகுது இந்த வாரத்துல இருந்து. சோ அந்த ஏர்னிங் சீசன், அந்த Q2 ரிசல்ட்ஸ், அதுதான் வந்து சந்தையினுடைய தனிப்பட்ட பங்குகளுடைய போக்கை டிரைவ் பண்ணும். அதுல Nifty 50 அல்லது Nifty 100 இருக்கக்கூடிய பங்குகளுடைய முடிவுகள் வரும் பொழுது அது வந்து குறியீட்டிலும் அதனுடைய தாக்கத்தை நாம் முழுமையாக பார்க்கலாம். அந்த Q2 ரிசல்ட் வருதுன்னு நீங்க சொன்னீங்கல்ல சார், ஆமா, இதுல முதலீட்டாளர்கள் என்னென்ன சார் கவனிக்கணும்? முக்கியமான பாயிண்ட்ஸ்ல என்னென்ன கவனிக்கணும்? நம்ம ஏற்கனவே இதை பத்தி பலமுறை விவாதித்திருக்கிறோம். ஆனால் திரும்ப விவாதிப்பதில் தப்பு இல்லை. முக்கியமா என்ன பார்க்கணும் அப்படின்னா வந்து அந்த ஒட்டுமொத்த துறையே ஒரு வீக்கா இருக்கா, அல்லது அந்த ஒரு தனிப்பட்ட பங்கு மட்டும் அப்படி இருக்காங்கிறத பார்க்கணும். 2வது வந்து சென்ற காலாண்டோடு ஒப்பிட்டு பார்ப்பது சரியா, அல்லது சென்ற ஆண்டு இதே காலாண்டோடு ஒப்பிட்டு பார்ப்பது சரியா என்பது துறைக்கு துறை மாறுபடும். விவசாயம் சார்ந்த துறையா இருந்தா வேற மாதிரி இருக்கும். சோ அது நம்ம கவனத்துல கொள்ளணும். 3வதாக ஒன் டைம் ப்ராஃபிட், ஒன் டைம் லாஸ்ன்னு இருக்கும். அது வந்து எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸப்ஷனல் ஐட்டம்ஸ் ஏதாவது இருக்காங்கிறத பார்க்கணும். இருந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலைஸ்டு ப்ராஃபிட், நார்மலைஸ்டு ஏர்னிங்ஸ்னு சொல்லுவோம், அதைத்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஒன் டைம் ப்ராஃபிட் திரும்ப வருமா வராதாங்கிறது நிச்சயம் இல்ல. ஒன் டைம் லாஸும் திரும்ப வராமல் போகலாம். சோ அதை நம்ம கணக்குல எடுத்துக்காமல் பார்க்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்கோர்ஸ் டிஃபர்ட் டாக்ஸ், இந்த மாதிரி சில காம்ப்ளிகேட்டட் அக்கௌண்டன்ட்ஸுக்கு மட்டுமே புரிந்த விஷயங்களும் இருக்கிறது. நெட்டா ஃப்ரீ கேஷ் ஃப்ளோன்னு சொல்லுவோம், அது பாசிட்டிவா இருக்காங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் பல விஷயங்கள் பார்க்கணும். பட் காலாண்டு முடிவுங்கிறது வந்து ஒரு ட்ரெண்டுக்கான இண்டிகேஷன் தானே தவிர அது மட்டும் இறுதியான ஒரு முடிவு இல்லைங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல நிறுவனங்கள், நேர்மையான நிறுவனங்கள், நிர்வாகம் உள்ள நிறுவனங்கள்ல ஓரிரு காலாண்டுகள் வந்து சுமாராக செயல்படும் பொழுது அதன் காரணமாக விலை இறக்கம் ஏற்பட்டால் அதுதான் அந்த பங்கை வாங்குறதுக்கான கடைசி வாய்ப்பாகவோ ஒரே வாய்ப்பாகவோ இருக்கும். பெரும்பாலும் நான் கடந்த காலங்களில் பார்த்திருக்கேன். அதற்கு பிறகு அந்த நிர்வாகம் எப்படியோ அதை சீர் செய்து அதை கரெக்டா கொண்டு வந்துடுறாங்க அவங்களுடைய கடந்த கால அனுபவம் காரணமாக. சோ அது நம்ம கவனத்துல வச்சுக்கணும். இதை டெய்லியுமே நம்ம வந்து பண்ணிடலாம் போல இருக்கே சார். ஆல் டைம் ஹை தங்கம், அதுதான் எப்போதுமே உச்சத்துல போகும் பொழுது தொடர்ந்து உச்சத்துல போய்கிட்டு இருக்கும், இறங்கும் பொழுது தொடர்ந்து ஆல் டைம் லோக்கு போய்கிட்டு. ஆல் டைம் லோ இது வரைக்கும் தங்கம் வெள்ளி ரொம்ப போனதே கிடையாது. 1980களுக்கு பிறகு ஒரு முறை நிகழ்ந்து இருக்கிறது, அதற்கு பிறகு போனதில்லை. பட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குறிப்பாக இப்ப தங்கத்தை எடுத்துக்கங்கன்னா இன்னைக்கு வந்து தங்கத்தினுடைய விலை வந்து $3,950 கிட்ட போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மட்டும் $60 கிட்ட ஏறி இருக்கு. 1.25% ஏறி இருக்கு. சோ 3,950ங்கிறது கிட்டத்தட்ட $4,000 அருகாமையில் சென்று வந்திருக்கிறது.
அதே மாதிரி வெள்ளி $48 தாண்டிடுச்சு. 2011ஆம் ஆண்டு ஏப்ரலுக்கு பிறகு தொட்டிருக்கக்கூடிய, அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு உச்சம் இது. அதுவுமே இன்னைக்கு 1.25% ஏறி இருக்கு. தங்கம் 1.5% ஏறி இருக்கு. நம்ம நல்ல நேரம். கச்சா எண்ணெய் பெரிய அளவுல இன்னைக்கு துவக்கத்துல இருந்ததை விட ஒரு 1.4% ஏறி இருக்கு. பட் ஒட்டுமொத்தமாக பார்க்கையில நமக்கு அந்த $62 இருக்கு. ஏன்னா நேற்று அது வீக் ஆனதுனால, சென்ற வார கடைசியில வீக் ஆனதுனால இப்ப ஏறி இருக்கு 1%. ஏறினால் கூட அது $62 இருக்கு, கட்டுக்குள் இருக்கு. பட் தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை தாண்டி போய்கிட்டு இருக்கிறத பாக்குறோம். அதே மாதிரி இங்க உள்ளூர் சந்தையிலுமே நீங்க MCX எடுத்துக்கிட்டீங்கன்னா 1,20,000 தொடுகிறது. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல்வடையக்கூடிய தங்கத்தினுடைய விலை முன்பேற வணிகத்துல 1,01% ஏறி இருக்கு. வெள்ளியுமே 1.25% ஏறி 1,47,500 தாண்டி வணிகம் நடந்துகிட்டு இருக்கு. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல்வடையக்கூடிய ஒப்பந்தம். கச்சா எண்ணெய் 1% ஏறி இருந்தா கூட $5,525 கிட்ட தான் இருக்கு. அது பெரிய ஏற்றம்னு சொல்ல முடியாது. பட் இது ரெண்டுமே கணிசமான ஏற்றம். இதுல கவனிக்க வேண்டியது என்ன, எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்வர் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு இருக்கு. நமக்கு எப்படி வேர்ல்டு கோல்டு கவுன்சில்னு சொல்றோம் இல்லையா, தங்கத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அது ஒரு அத்தாரிட்டி மாதிரி தான். வேர்ல்டு கோல்டு கவுன்சிலுடைய டேட்டா பாயிண்ட்ஸ், அவங்க திரட்டக்கூடிய தரவுகள், அவர்கள்ட்ட இருக்கக்கூடிய அவ்வளவு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அது மாதிரி வெள்ளியை பொறுத்தவரை இந்த சில்வர் இன்ஸ்டிடியூட்னு இருக்கு. இந்த சில்வர் இன்ஸ்டிடியூட் நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வெள்ளியினுடைய உற்பத்தி எவ்வளவு, சப்ளை எவ்வளவு, டிமாண்ட் எவ்வளவு, அதுல ஜுவல்லரி டேபிள் வேருக்கு எவ்வளவு போகும், தொழில் உற்பத்திக்கு எவ்வளவு போகும், இந்த மாதிரி பல விஷயங்களை போடுறாங்க. அதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் பார்த்தேன். உங்களுடைய ஒரு ஆகஸ்ட் மாதம் வெளியான ஒரு பிரஸ் ரிலீஸ்ல, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இந்தியா, ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரேலியா, 4 கண்ட்ரி, ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, இந்தியா, அமெரிக்கா, இது 4 தான் accounts for almost 80% of the worldwide market for bars and coins. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தங்கம், வெள்ளியை பொறுத்த வரைக்கும் வெள்ளி காயின் கட்டி, இதுல 80% யார் வாங்குகிறார்கள்னா இந்தியா, ஜெர்மனி, ஆஸ்திரேலியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், இவங்க தான் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. நிச்சயம் நம்ம பெருமைப்பட்டுக்கலாம், அவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய வாங்கும் சக்தி உயர்ந்திருக்கிறதா அப்படின்னு. பட் சேமிப்பு அப்படிங்கிற ஆங்கிள், ஏன்னா வெள்ளியினுடைய விலை உயர்வதற்கு பல காரணங்கள், தங்கத்தினுடைய விலை உயர்வதற்கு ஒரு காரணம் தான் இருக்க முடியும். ரெண்டுக்குமே ஒரு காரணம் தான், அதிகம் பேர் வாங்குறாங்க. பட் தங்கத்தினுடைய விலை உயர்வதற்கு காரணம் என்ன, அதிகம் பேர் வாங்குறாங்கன்னா, ஏன் வாங்குறாங்கன்னா, அது பின்னால விலை ஏறுங்கிற நம்பிக்கையில ஒரு முதலீடு, சேமிப்புங்கிற அடிப்படையில. வெள்ளியை பொறுத்த வரைக்கும் தொழில் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடியது, இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்னு சொல்றோம். அந்த இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுக்கிறதுக்கு 2011-12க்கு பிறகு. அப்பதான் அந்த போட்டோவால்டிக் செல், சோலார் பேனல்ஸ், ஏன்னா அது கிரீன் மெட்டல்னு சொல்றாங்க. வெள்ளியை கிரீன் மெட்டல். ஏன் கிரீன் மெட்டல்னு சொல்றாங்கன்னா, அது இயற்கையை பாதுகாப்பதற்கு அங்க மைன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் இயற்கை, அதாவது சோலார் அது பயன்படுவது. இன்னொன்னு மெடிக்கல் டிவைசஸ், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்ததுக்கு பிறகு அதனுடைய இது ரொம்ப அதிகமாயிருச்சு. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சின்னு சொல்லுவோம், IEA. அவங்க இந்த சோலார் போட்டோவால்டிக் இது 3 மடங்காக 2030க்குள் அதிகரிக்கும்னு சொல்றாங்க. சோ இந்த கிரீன் எனர்ஜி டிரான்சிஷன் சொல்றதுனால அந்த போட்டோவால்டிக் செல், சோலார் அதுக்குள்ள தேவைப்படுறது அப்படிங்கறத பார்க்க. அதோட EV சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்க தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல வந்துருச்சு, பார்த்திருப்பீங்க. EV எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சார்ஜ் பண்றதுக்குள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரியான பல தேவைகள் இருக்கு. இன்னொரு பக்கம் சப்ளை செயின் ரொம்ப டைட்டன் ஆகிட்டே இருக்குங்கிறத சொல்றாங்க. அண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் குறைஞ்சுக்கிட்டே வருது, இயற்கையிலே கிடைக்கக்கூடியது. ரொம்ப முக்கியமா கோல்டு சில்வர் ரேஷியோ, தங்கம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அந்த அளவுக்கு வெள்ளி அதிகரிக்கலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும், இப்ப சமீப காலமாக தங்கத்தை விட அதிவேகத்தில் தங்கமும் அதிகரிக்கிறது. பட் அதை விட அதிவேகத்தில் வெள்ளி அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. இது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கோல்டு சில்வர் ரேஷியோங்கிற ஒரு புள்ளி விவரம் பார்க்கலாம். அதை விட சாமானிய மக்களை பொறுத்தவரை நிறைய பேர் நடுத்தட்டு மக்கள் இப்போ வெள்ளி ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்றோம் இல்லையா, மியூச்சுவல் ஃபண்ட், அதுல முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன்னா ஒவ்வொரு ETFக்கும் நிகராக வெள்ளி அவங்க வாங்கி வைக்கணும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஆக்சுவலாக. சோ இது எல்லாம் ஒரு சேர, இதுல பெரிய நாடுகள் கூட தங்கத்துக்கு அடுத்தபடியா வெள்ளியிலையும் ஒரு பகுதியை வாங்கி சேமிக்க துவங்கி இருக்கிறார்கள் என்ற செய்திகளும் கொள்ள, வெள்ளியினுடைய விலை நான் ஸ்டாப் போய்கிட்டு இருக்கு. 2011 தொட்ட உச்சத்தை இப்ப தொட்டிருக்கு. தங்கம் அதை தாண்டி பல மடங்கு போயிடுச்சு. வெள்ளி இன்னும் அந்த அளவுக்கு போகல. சோ நான் முன்பே சொன்ன மாதிரி தான், ஒன்று தங்கத்தினுடைய விலை கட்டுக்குள் வர வேண்டும், அல்லது வெள்ளியினுடைய விலை இன்னும் கணிசமாக ஏறும். ரெண்டுல ஒண்ணு நடக்கும். தங்கத்தினுடைய விலை ஏறிக்கிட்டே இருந்துச்சுன்னா வெள்ளியினுடைய விலை இன்னும் அதிகமா ஏறும். சோ இதுல எது நடக்கும்ங்கிறது நமக்கு தெரியல. பட் ஐ வுட் ஆல்வேஸ் எக்ஸசைஸ் காஷன். இதுக்கு நேர் மாறாக அந்த அவங்களே இன்னொரு ரிப்போர்ட் ஐ திங்க் ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்பு போட்டாங்க. ரொம்ப காஷன் பண்ணணும். ஏன்னா வெள்ளி ஒரு லெவலுக்கு மேல விலை உயரும் பொழுது, 1980களில் நடந்தது, ஒரு அளவுக்கு மேல கட்டுக்கடங்காமல் உயரும் பொழுது ரீசைக்கிள், அதாவது ரீசேல் வருங்கிறாங்க. கையில் ஏற்கனவே வைத்திருப்பவர்கள் வித்து லாபத்தை பதிவு செய்து எடுத்துக்கொண்டு போக பார்ப்பார்கள். ஏற்கனவே நம்ம கிரிப்டோ காயின்ல, பிட்காயின்ல பார்த்தோம். முதல் முறை 1,10,000 வந்த பொழுது பெரிய அளவுல விற்பனை நடந்து $80,000 கீழே போனுச்சு இப்ப இந்த ஆண்டே. அது மாதிரி
இதுல நடந்ததற்கு சான்றுகள் 1980கள்ல இருக்குன்னு சொல்றாங்க. சோ கவனமாக இருக்கணும். ஏதாவது சிறப்பு செய்தி இருக்குங்களா சார்? 2 சிறப்பு செய்தி. ஒன்று வந்து டாடா கேபிட்டல். இந்த வாரம் வந்து ரொம்ப முக்கியமான வாரம். ஒன்று எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ், அது நாளைக்கு துவங்குறது, அது நாளை பார்ப்போம். இன்னைக்கு வந்து டாடா கேபிட்டல் IPO இன்னைக்கு துவங்கி இருக்கிறது, நாளை மறுநாள் முடிவடைகிறது. 310 326 ரூபாய் வரைக்கும் விலைப்பட்டியல் வச்சிருக்காங்க. லாட் சைஸ் 46, குறைந்தபட்சம் 46 விண்ணப்பிக்க வேண்டும். ஆனால் இதுவரைக்கும் வந்து 0.31%, அதாவது 31% விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் பன்மடங்கு சப்ஸ்கிரைப் ஆகும் பொழுது இது முதல் நாள் வந்து இப்படி பெற்றிருக்கிறது. காரணம் என்னன்னா, மற்ற இஷ்யூஸ் எல்லாம் 50 கோடி, 100 கோடி, 200 கோடி, 400 கோடி, இது வந்து 15,500 கோடி மூலதனம் வந்து திரட்டப்படுகிறது இதுல. அதன் காரணமாக இதனுடைய முழு வரும் நாளை மறுநாள் தான் நமக்கு வந்து இது எவ்வளவு தூரம் சப்ஸ்கிரிப்ஷன்ங்கிறது ஒரு கரெக்டான டேட்டா தெரியும். சோ நம்ம பொறுத்திருந்து அதை பார்க்கணும். அது தவிர வேறு இன்னொரு வி ஒர்க் இந்தியா மேனேஜ்மெண்ட், இது வந்து நாளை முடிவடைகிறது. அது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப குறைவாக இருப்பதை பார்க்க முடிகிறது. பட் அகைன் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். கிரீன் லீஃப் என்விரோடெக் IPO, ஸ்லோகா டைஸ் IPO, இதெல்லாம் மாதிரி NSB BPO சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்மாலர் SMEல இருக்குது. பட் முக்கியமான சொல்ல நினைக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட IPOஸ்ல ஒரு மெயின் லைன் ஒரு 5 IPOs SME IPOs இன்னைக்கு வந்து பட்டியலிடப்பட்டதா எடுத்துங்க. அதுல வந்து மெயின் லைன்ல வந்து 1.5 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. 219 ரூபாய் விலையில விற்கப்பட்ட பேஸ் டிஜிடெக் 218 ரூபாயில முடிவடைஞ்சிருக்கு. வெளியிடப்பட்ட விலையை விட ₹1 கம்மி. ஆச்சரியமா வந்து பெரிய அளவுல 1.5 மடங்கு தான் சப்ஸ்கிரிப்ஷன் பெறப்பட்ட மனஸ் பாலிமர்ஸ் அண்ட் எனர்ஜிஸ் வந்து 81 ரூபாய்க்கு வெளியிடப்பட்டது 146 ரூபாய்க்கு முடிவடைஞ்சிருக்கு. பட் இஷ்யூ சைஸ் 23 கோடி. அதை நம்ம பெருசா ரீட் பண்ண வேண்டாம். இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 28 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்ட ஒரு SME IPO ருக்மணி தேவி கார்க் அக்ரோ காம்ப்ளெக்ஸ் 99 ரூபாய்க்கு பங்குகளை வெளியிட்டார்கள். முடிவடையும் பொழுது 77 ரூபாய். இது மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். இன்னைக்கு வெளியிடப்பட்ட பல இது வந்து மிக்சட் இதாதான் இருக்கு. சிலது நெகட்டிவா இருக்கதையும் பார்க்க முடிகிறது. சோ இது இன்னைக்கு இருக்க அந்த IPOக்கு இருக்கக்கூடிய வரவேற்பு மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிச்சிருக்கிறது. இன்னைக்கு இருக்க ஓப்பன்ல இருக்கக்கூடிய 2-3 விஷயங்களை கவனிக்க முடிகிறது. சோ நல்ல IPO இருந்தா போடலாம். பிரச்சனை என்னன்னா, நல்ல IPO நமக்கு கிடைக்கிறது இல்லை அலாட்மெண்ட். மோசமான IPOல தான் நமக்கு கிடைக்குது. அது இப்போதைக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கிறதுனால எல்லாரும் அதுல போய் விழுந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் எக்ஸசைஸ் காஷன். ரிப்பீட்டட்லி ஐம் டெல்லிங் யூ. நான் சொன்னதுக்கு நேராக சந்தையில் நடக்கிறது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றது சரியா தவறாங்கிறது இங்க கேள்வி கிடையாது. நம்ம பணத்தை இழக்கக்கூடாது. நல்ல முதலீட்டுல தான் நம்ம செய்ய போறோங்கிறது முக்கியம். இன்னொரு சிறப்பு செய்தி, PMI. ஏன்னா நான் கவனமா இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, சந்தையை பொறுத்தவரை TCS முடிவுகளை பத்தி சொன்னேன், இதை பத்தி சொன்னேன். முக்கியமாக சர்வீசஸ் PMI, HSBC இந்தியா அவங்க சர்வீசஸ் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் வெளியிட்டு இருக்கிறார்கள். செப்டம்பர் மாதத்திற்கானது. ஆகஸ்ட் மாதம் 62.9 இருந்த PMI சர்வீசஸ் இண்டெக்ஸ் செப்டம்பர்ல 60.9. திரும்ப சொல்றேன், 62.9 இருந்தது, இப்ப 60.9 குறைஞ்சிருக்கு அப்படிங்கறத கவனிக்கணும். சர்வீசஸ் PMI ஏற்கனவே மேனுஃபேக்சரிங் பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இண்டெக்ஸ் HSBC இந்தியாவினோடது, இந்தியாவை பொறுத்தவரை அதுவும் குறைவாக இருக்கு அப்படிங்கறத பார்த்தோம். அதுல வந்து 59.3 ஆகஸ்ட்ல இருந்தது, 57.7 குறைந்திருக்கிறது செப்டம்பர்ல. சோ உற்பத்தியும் குறைந்திருக்கிறது. உற்பத்தி அந்த PMI குறைஞ்சிருக்கு, சேவை துறையும் குறைஞ்சிருக்கு. இதைத்தான் கடந்த பிப்ரவரி, மார்ச், ஜனவரி, ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை 4 மாதம் நான் பேசும்போது திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். அந்த 4 மாதங்கள் நல்லா இருக்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. இதெல்லாம் வந்து அடுத்த சில மாதங்களுக்கு செய்ய போற ஏற்றுமதியை, உற்பத்தியை முன்கூட்டியே செய்ததன் காரணமாக கூட இருக்கலாம் அப்படின்னு. அதற்கு பின்னர் வருவது பார்க்கணும்னு. சோ அந்த பின்னர் உள்ளக்கூடிய தகவலுக்குள்ள ஒரு முன்கூட்டியே கட்டியம் கூறுவது போல் இது இருக்கிறாங்கிறத நம்ம போக பார்க்கலாம். நிச்சயம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. உஜ்ஜீவன் ஸ்மால் பினான்ஸ் வங்கியின் மேக்ஸிமா சேவிங் அக்கவுண்ட் மூலம் பிரீமியம் சலுகைகளை பெறுங்கள். ஆண்டுக்கு 7.25% வரை வட்டி மற்றும் பல. டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை.